மிதனராசி அன்பர்களை வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு பலமான கிரகங்கள், சாதகமான கிரகங்கள்னு பார்த்தா புதன், குரு, சனி, ராகு, இந்த 4 கிரகங்கள் பலமா இருக்கு. வருஷ கிரகத்துல 3 கிரகம் பலமா இருக்கு. அப்ப வெற்றி உங்களதே. ஏன்னா வருஷ கிரகங்கள் பலமா இருந்தாலே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலை கிடைச்சிரும். பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதம். உங்க ராசிநாதன் ராசியிலேயே ரொம்ப பலமா இருக்கார். அதனால பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதம். எதிரிகளே உங்களை பாராட்டுவார்கள். ஏன்னா மாதத்தினுடைய பின்பகுதியில செவ்வாய் உங்களுடைய லக்னத்துக்கே வந்துடுறார். இப்ப 12ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால எதிரிகளே உங்களுடைய செயலையும் உங்களுடைய மாண்பையும் கண்டு பாராட்டக்கூடிய ஒரு காலம். போட்டித் தேர்வு எழுதுகின்ற அன்பர்கள் வெற்றி பெறுவார்கள். அதனால குரூப் 1, குரூப் 2 அந்த மாதிரிலாம் அந்த போட்டித் தேர்வு அல்லது இன்டர்வியூ இதெல்லாம் இருக்கிறவங்க வெற்றி பெறுவாங்க. தொழில், உத்தியோகம் மிக சிறப்பா இந்த மாசம் மிதுனராசி நேயர்களுக்கு அமையும். தடைப்பட்ட பணம், அதாவது ஒரு செக் கொடுத்துருக்காங்க, பவுன்சரா இருக்கு, அந்த மாதிரி செக் வழியா வரக்கூடிய பணங்கள்லாம் இந்த மாசம் அதி அற்புதமா மிதுனராசி அன்பர்களுக்கு உடனே சேரும். 3rd லார்ட் அண்ட் 7th லார்டோட சேர்க்கை 2ஆம் வீட்டுல இருக்கு. அதனால செக் வழியா வரக்கூடிய பணங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா சேரும். உடன்பிறப்பு சகோதர சகோதரிகள்கிட்ட மட்டும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க இந்த மாசத்துல. நிலம், இடம், சொத்து அதெல்லாம் இடமாற்றம் பண்ணணும். ஒரு சொத்தை விற்கணும்னா இந்த மாசம் ஜம்முன்னு நடக்கும். ரொம்ப அதி அற்புதமா நடக்கும். தந்தைக்கு மட்டும் சிறிது உடல்நல குறைவு ஏற்பட்டு முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கிய குறைவு ஏற்படும். நீங்க சரியான மருத்துவத்தை கொடுக்கும் பொழுது அவர் ஆரோக்கியம் பெறுவார். திருமண யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ராசி நேயர்களுக்கு. திருமணத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு இறைவனுடைய திருவுருளால திருமணம் வெகு சிறப்பாக நடக்கும். சிகிச்சையில ஏதாவது அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பூரண முன்னேற்றம் இந்த மாசத்துல கிடைக்கும். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்கன்னா நல்லா சிறப்பா இருப்பாங்க. நீண்ட தூர பிரயாணங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க, பிளான் பண்ணி பண்ணுங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ இந்த மாசம் மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான மாசம். எந்த தெய்வத்தை வழிபடலாம்? அதிர்ஷ்ட தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்க. புதன் உங்களுக்கு லக்னத்திலே 6th லார்டோட கம்பைன்ட் ஆகுறாரு. அதனால சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்க. எதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களால போட்டிகள் இதில் இருந்தெல்லாம் வெற்றி பெறதுக்கு சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு பண்ணுங்க. அதிர்ஷ்ட வர்ணம் பச்சை நிறம், கிரே நிறம், இது ரெண்டையும் இந்த மாசம் முழுக்க அணிங்க. அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வரும். பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துல கொண்டு போய் பால் அபிஷேகத்துக்கு கொடுங்க. அது எந்த ஆலயங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. சிவாலயமா, அம்பாளுடைய ஆலயமா, பெருமாளுடைய சன்னதியா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பால் தானமா அபிஷேகத்துக்கு கொடுங்க. இயலாதவர்களுக்கு பால் வாங்கி கொடுங்க. வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய மாசமா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கும். வாழ்க வளமுடன்.